ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த விடாமுயற்சி திரைப்படம் டிராப் ஆயிடுச்சுன்னு பல பேர் சொன்னாங்க. இந்த படத்தில் அஜித் நடிக்க விருப்பமே இல்லைன்னு சொன்னாங்க. மகு திருமேனிக்கும் அஜித்துக்கும் சண்டைன்னு சொன்னாங்க. அப்புறம் அனிருத்துக்கும் மகு திருமேனிக்கும் வாக்குவாதம்னு சொன்னாங்க. இன்னும் பல காரணங்களை இங்கே சமூக வலைத்தளங்களில் உலாவிட்டே இருந்தது. ஆனால் ஒரே அடியாக கொடுத்தாம் பாருங்க அப்டேட்டு. விடாமுயற்சி படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு இன்று 7/3க்கு வெளியாகுன்னு சொன்னாங்க. சொன்ன டைமுக்கு டான்னு விட்டாங்க. இதுதான் அப்டேட். அதாவது ஒரு அப்டேட் கொடுத்தோம்னா அதை கரெக்டாக சொன்ன டைம் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளாகவே அஜித் படங்களுடைய அப்டேட் சொன்ன டைம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி அஜித் படம் இந்த டைமுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஷோ போடணும்னா கரெக்டாக அந்த டைம் ஃபஸ்ட் ஷோ போட்டுடுறாங்க. இங்கே நிறைய நடிகளோட படங்கள் நம்ம 5 மணிக்கு வெடிகாலம் போகும்போது என்ன ஆகுனா 5 மணிக்கு படம் போட மாட்டாங்க. பெட்டி வரலன்னுவாங்க, கியூப் வரலன்னுவாங்க, இன்னும் கீயோட நம்பர் வரலன்னுவாங்க, இல்லை தேட்டரில் இதுவாக இருக்குது அதுவாக இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் தள்ளி போயிருக்கு நிறைய படங்கள். இங்கே சில படங்கள் கேன்சலே ஆகிருக்கு. ஆனால் அந்த வரிசையில் பார்க்கும்போது அஜித்தோட திரைப்படங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா படங்களுமே எல்லா நடிகர்களுடைய படங்களுமே ஃபஸ்ட் ஷோ நான் பார்த்துருக்கேன். அஜித்தோட படங்கள் இன்று வரை எந்த திரைப்படமும் தள்ளி போயோ இல்லை நேரம் காலதாமதமாக போட்டதாக நான் சரித்திரத்தில் நான் பார்த்ததே இல்லை. இது சொல்கிறது எல்லாமே பில்லா 2 திரைப்படத்திற்கு பிறகு. இதுதான் அஜித் படங்களுக்கே உள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக்கு கையில் ஒரு ஹேண்ட்பேக்கு ஒரு ஹைவேஸில் நடந்துட்டு ஒரு ஸ்டைலிஷாக நடந்துட்டு வர்றாரு அஜித். என்னடா இது சாதாரண ஸ்டில்லாக தானே இருக்குது, இதில் என்ன பெரிய மாஸ்க் இருக்க முடியும் அப்படின்லாம் பல பேர் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கில் மாசை வச்சு ஒரு யூஸும் கிடையாதுங்க. படத்தில் மாசை வைக்கிறாங்களா, படத்தில் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். படத்துடைய டீம் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. அன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அது அப்படியே இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த படப்பிடிப்பின் போது ஆர்ட் டைரக்டர் மிலன் அவர்கள் கூட இறந்துட்டார். ஆனால் அவர் பேரை எடுத்து இன்னொருத்தரை கூட அந்த படத்துக்காக போட்டாங்க. ஆனால் ஆர்ட் டைரக்டர் மிலன் பேரை காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா போஸ்டரில் அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு. எப்படி இருந்தாலும் என் படத்துக்காக ஒர்க் பண்ண அந்த நபரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பல கதைகளை சொன்னாங்க. இந்த படம் எடுக்கவே முடியாது, படம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட இஷ்யூவு, பணப்பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா விதத்தையும் சால்வ் பண்ணி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக்கை விட்டுட்டாங்க. இதுக்கு மேல்ட்டு யாருமே இங்கே நீங்கள் வாயை திறக்க முடியாது. விடாமுயற்சி ட்ராப்பு அஜித்துக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருமே வாயை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு தான் நம்ம பழமொழியை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் போஸ்டரில் நல்லா பாருங்கள், விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி போஸ்டரில் அடிச்சிருக்காங்க. எல்லாருமே தெரியும் இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்றது இங்கே யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. அவர் என்னவோ வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, கவுறாரு, ரிஸ்கான ஷாட்டெல்லாம் எடுக்கிறாரு. அப்போ என்ன தானே அந்த படத்தில் கதை ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்குமா, இல்லை ஒரு கேங்ஸ்டார் ஃபிலிம் நினச்சிட்டு இருக்குமா, இல்லை வழக்கமான ஒரு அஜித் ஃபார்முலாவில் ஏதாச்சும் நாட்டை மக்களுக்கு இளைஞர்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதைக்களமாக அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையே சொல்கிறாங்க, இந்த கதையில் எதுவுமே இல்லை. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் கொண்ட படம். அந்த கதைக்களம் என்னன்றது கூட நமக்கு தெரியும். பட் அதை நம்ம இப்போதைக்கு சீக்கிரட்டாக நம்ம வெளியில் சொன்னால் அந்த படத்தோட சுவாரஸ்யம் உங்களுக்கு குறைஞ்சிடும். உண்மையை சொல்கிறேன், இந்த படமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் கொண்ட படமாக அமையும். உண்மையை சொல்லப்போனால் இந்த விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த அஜித் ரசிகர்களுக்கு திருவினை ஆக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.